ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட விகடன் நிறுவனம் வந்து இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தின் விமர்சனத்தை வந்து கூறியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நவம்பர் 14 செம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பயங்கரமான ஒரு படைப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கங்குவா. ஆனால் வந்து இந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் வந்து செம்ம அவலாக FTFS போன ரசிகர்களுக்கு மிஞ்சது ஏமாற்றம் மட்டுமே. ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து வாங்கிட்டு வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆனாங்க. மெயினாக வந்து சூர்யா ஃபேன்ஸை நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதனாலே வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரசிகர்கள் ரொம்பவே ஹைப்பு வந்து அப்படியே கம்மியாச்சு. கலெக்ஷன்லேயும் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 10,000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான கலெக்ஷன் அப்படின்றதால ரசிகர்களால் ஏற்றுக்கவே முடியல சுத்தமாக. ஸோ நம்ம கங்குவா திரைப்படத்தை நிறைய பிரபலங்கள் வந்து இப்போ வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சுசீந்திரனாக இருக்கட்டும், நம்மளோட ஒரு மாதவனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரபலங்கள் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிரபலமான நிறுவனம் விகடன் நிறுவனம் வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களே வந்து அஃபீஷியலாக விட்டுருக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்துக்கு வந்து 100க்கு வெறும் 40 மார்க் தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இதோட ஷாக்கிங் என்ன, பிளடி பெக்கர் திரைப்படமே வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தோட அதிகமாக ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம்.